ஸ்ரீ கணேஷாய நமக. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயே. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம சில பதிவுகளாக வைசாக்க மகாத்மியம் பார்த்துன்னு வரோம். இதை கேட்ட மாத்திரத்திலேயே பாபங்கள்லாம் விலகி போகும், வாழ்வில் நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை தரக்கூடியதுன்னு புராணம் சொல்றது. முதல்ல தீர்த்த தானம் பார்த்தோம், அடுத்து அன்னதான மகிமை பார்த்தோம். இதெல்லாம் பார்க்காதவர்கள் அந்த பதிவுகளை பார்த்து பயன்பெறவும். இந்த புராணங்களாம் மிக மிக அபூர்வமானது, பலர் அறிந்திராதது, பலனும் அபாரமானது. அதனால் கேட்க தவற வேண்டாம். போன பதிவுல பாதுகாதானம்ன்ற கால நிதானத்தின் சிறப்பை விளக்கக்கூடிய கதையை பார்த்தோம். பூர்வ கதையை தெரிந்து கொண்டு அதோட தொடர்ச்சிக்கு வரலாம். இது சங்க வியாத உபாகியானத்துல தொடர்ந்து வருது. சங்கன்ற பிராமணன் கோதாவரி நதியில ஸ்நானம் பண்ணிட்டு தன்னோட கிராமத்துக்கு திரும்புறார். அப்போ அந்த வழியில பயங்கரமான முள்ளுக்காடு, மத்தியான நேரம், கொளுத்தி எடுக்கக்கூடிய கத்திரி வெயில், நடக்க முடியாம நடந்து வரார். அப்போ வழியில வழிப்பறி செய்யக்கூடிய வேடன் அந்த சங்க பிராமணரோட ஆடை, ஆபரணங்கள், காலனி, இன்னும் அவர் என்ன உடைமைகள்லாம் வச்சுட்டு இருக்காரோ அதையெல்லாம் பிடுங்கிட்டு போங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுறான். அந்த பிராமணரும் வாய் பேசாம வந்த வழி இப்படி வரார். அவர் கொதிக்கிற மணல், வெயில் இல்லையா, கொதிக்கிற மணல்ல கால் வைக்க முடியாம ஒரு புழு துடிக்கிறது போல அப்படி துடிச்சு நடந்து வரார். அதை பார்த்தான் அந்த வேடன். கல் நஞ்சம் உள்ள அந்த வேடனுக்கும் அந்த உள்ளத்துல இரக்கம் உண்டாகி அவனுக்குள்ள மனமாற்றம் உண்டாருது. சரி போனா போறது போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுட்டு இருக்கான் ஒரு கால், நீ இது நமக்கு எந்த விதத்திலையும் பயன்பட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அவர்கிட்ட திருடினதுதான் அந்த செருப்பு செப்பலை அந்த பிராமணருக்கே திரும்பி கொடுக்குறான். அவருக்கு பரம சந்தோஷம். அவனை வாழ்த்துறார். அப்பா ரொம்ப நீ நன்னா இருக்கணும், இந்த வைசாக மாதத்துல நீ எப்பேற்பட்ட புண்ணிய காரியம் தர்மத்தை செஞ்சிருக்கேப்பா, உனக்கு அந்த ஹரியான மாதவனுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். அந்த வேடனுக்கு மனமாற்றம் உண்டா இருக்கு இல்லையா, இப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து திருடினது தானே, அதுதானே நான் உங்களுக்கு கொடுத்தேன், அது எப்படி புண்ணியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதோட சேர்த்து அது என்ன வைசாக்கம், தர்மம், ஹரி அப்படின்லாம் ஏதோ சொல்ற இல்லையா, அப்படின்னா என்ன, அதெல்லாம் பத்தி சொல்லணும்னு சொல்லி கேட்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள மனமாற்றம் உண்டாயிருக்கு, அந்த நல்லதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். சங்க பிராமணரும் இந்த வேடனுக்கு இந்த வைசாக்கம் மகிமையை விவரமா சொல்றார். அப்போ சொல்லிட்டு இருக்கிற போது அந்த இடத்துல ஒரு யானையும் சிங்கமும் சண்டையிட்டு களைச்சு போய் அந்த இடத்துல விழுறது. அந்த மிருகங்களோட காதுகள்ல இந்த வைசாக தர்மம் இவர் சொல்றதெல்லாம் அதுகளுடைய மிருகங்களோட காதுல விழுறது. அதை கேட்ட மாத்திரத்துல அந்த மிருகங்கள் அந்த மிருக உடலை விட்டுட்டு திவ்ய சரீரம் எடுத்து அந்த முனிவரை போற்றி பாடுறது. சங்கனும் நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அவர்கள் சொல்றா, நாங்கள் மதங்க முனிவரோட புத்திரர்கள், தந்திலன் கோகிலன் பேரு. எங்களுடைய அப்பா எங்களை இந்த வைசாக்க விரதத்தை அனுஷ்டிக்க சொன்னா, ஆனா நாங்க எங்க அப்பா பேச்சு கேட்கல, அதை செய்யாம ரொம்ப அலட்சியம் செஞ்சோம், அதனால நாங்க எப்படி மிருகங்களாக பிறப்படுத்தோம். இந்த வைசாக் புராண சிரவணத்தை பண்ணதுனால கேட்டதுனால நாங்க இந்த நற்கதி அடைந்தோம்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து விடை பெற்று அங்க போயிடுறா. இதுல இருந்து இந்த புராணம் கேட்டாலே போரும், வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவு புண்ணிய பலன்றதை தெரிந்து கொள்ளலாம். இதை கடைபிடிக்கிறப்போ இதன் பலன் அபாரம், கைமேல் பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுறது. இதை நீங்க முன்பதிவு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த வேடனுக்கு ஆச்சரியம். அவனுக்கு ஏற்கனவே மனசு மாறி இருக்கு இல்லையா, இப்போ அந்த தர்மத்துல ஆசை உண்டாருது, இந்த சங்கன்ட்ட அன்பு உண்டாருது. இனிமே இதெல்லாம் தன்ட்ட இருக்கக்கூடாதுன்னு தன் கையில இருந்த வில்லு, அம்பு எல்லாத்தையும் முறிச்சு போட்டுடுறான். குரு அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து சரணாகதி அடைகிறான். என்னுடைய குற்றத்தெல்லாம் நீங்க மன்னிக்கணும், நான் மகா பாவி, பல தவறான காரியங்கள்லாம் செஞ்சிருக்கேன், நீங்க பெரிய மகான், நீங்க தயவு செஞ்சு என்னுடைய பாவங்கள் குற்றத்தையெல்லாம் மன்னிச்சு எனக்கு அருள் புரியணும், என்ன உங்களோட சிஷ்யனா ஏத்துக்கணும், எனக்கு தர்மோபதேசம் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறான். இதெல்லாம் பூர்வ கதை. மறுபடியும் நான் கெட்ட வழியில போக கூடாது, என்ன நீங்க தான் காப்பாத்தணும். இந்த சாது சங்கம்ன்றது நமக்கு எப்போதும் நல்லதே கொடுக்கும்ன்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவன் என்ன சொல்றான், மந்த புத்தி உள்ள என்ன நீங்க உங்களுடைய நல்ல வார்த்தைகள்னால வழி நடத்தணும், உங்களுடைய சேர்க்கையினாலதான் நான் தூய்மையானேன், உங்களுக்கு நான் சுஷ்மிஷை பண்றேன், எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுல இருந்தே நாம வைசாக்க தர்மம் எப்படி உடன் பலன் கொடுக்கக்கூடியதுன்றத நாம தெரிஞ்சுக்கலாம். அவர் சொல்றார், ஹே வேடா, சாதாரண ரொம்ப எளிய தர்மம்ப்பா, இந்த வைசாக்க தர்மத்தை செய்தாலே போதும், சம்சாரம்ன்ற சாகரத்தை தாண்டறதுக்கு உள்ள எளிய வழிப்பா, விஷ்ணுக்கு பிரீத்தி தரக்கூடியது, நீ இத பண்ணினாலே போரும் சொல்றார். இங்க ரொம்ப வெயிலா இருக்கு, நம்ம இத பத்தி பேசலாம், நம்ம அங்க நிற்க நிழல் இல்ல, குடிக்க தண்ணீர் இல்ல, அதனால நிழலும் நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு நீ அழிச்சுன்னு போ, நம்ம அங்க போய் கொஞ்சம் விஷ்ராந்தி பண்ணிட்டு நான் இதை பத்தி உனக்கு சொல்றேன்னு சொல்றார். உடனே அந்த வேடனும் கொஞ்சம் தூரம் தள்ளி அழிச்சுன்னு போறான். அங்க பெரிய தாமரை குளம் இருக்கு, அங்க விளாம்பழம், இன்னும் அதை போன்ற நிறைய மரங்கள், நிறைய புஷ்பங்கள், விதவிதமான ஒளிகளோட பறவைகள், பலவிதமான மரங்கள், விசித்திரமான மிருகங்கள் எல்லாம் இருக்கு. அவர் தன்னோட கலப்பையெல்லாம் போக்கிக்கிறார். அங்க பல புஷ்பங்கள்லாம் வைத்து மாதவனுக்கு பூஜையை முடிக்கிறார். இந்த வேடனானவன் என்ன பண்ணா, முதல்ல
அவர்கிட்ட வாங்கின்ற காலனி செருப்ப அவருக்கே பாதுகாதானமா செஞ்சான். இப்போ அவருக்கு தண்ணீர் எல்லாம் கொடுத்து ஜலதானம் செய்யறான், பழங்கள்லாம் கொடுத்து பலதானம், அப்புறம் நிழலுக்கு இடம் கொடுத்து நிழல் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அழிச்சுன்னு போய் அதையும் செய்யறான், அவர் கவனிச்சுக்கிறான். இப்படி அவரோட சுஷ்மிச செஞ்சது அவருடைய மனசு ரொம்ப நிறைஞ்சு இருந்தது. சரிப்பா, நான் உனக்கு என்ன சொல்லணும், பலவிதமான தர்மங்கள் உண்டு இப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுல இந்த வைசாக்க தர்மம் ரொம்ப ரொம்ப எளிமையானது, சுலபமானது. ஒருவருக்கு வெயில்ல தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும், நிழலுக்கு கொடை கொடுக்கலாம், உண்ண பழங்கள், உணவு தத்யோன்னம், தயிர் சாதம் கொடுக்கணும், வியர்வை அடங்கிறதுக்கு காற்றுக்கு விசிறி கொடுக்கணும், வெயில் அடங்கிறதுக்கு காலனி பாதரட்சை இதெல்லாம் கொடுக்கணும். இதென்ன தர்மம் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. ஜீவ தயை தான் முக்கியம். இதெல்லாம் மகத்தான பலனை கொடுக்கக்கூடியது. இது இகலோகத்திலையும் சுகத்தை தரக்கூடியது, பரலோக சௌக்கியத்தையும் தரக்கூடியது. இதோட புண்ணியம் எல்லாம் சொல்லி முடியாது. விஷ்ணு பதமானது சர்வ நிச்சயம் அப்பான்னு சொல்றார். இதுக்கப்புறம் உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். வேடன் சொல்றான், நான் என்ன காரணத்தினால நான் இந்த வேட ஜென்மத்தை எடுத்தேன், இவ்வளவு காலம் என்னோட வாழ்க்கையை நான் வீணடிச்சுட்டேன், இருட்டுமயமான என்னோட வாழ்க்கையில என்ன காரணத்தினால எனக்கு புத்தி மாற்றம் ஏற்பட்டது, உங்களை போல மகானோட சேர்க்கை எப்படி எனக்கு ஏற்பட்டது, சத்சங்கம் கிடைச்சது, இந்த கர்ம ரகசியத்தை நீங்க எனக்கு சொல்லணும்னு சொல்லி வேடன் கேட்கிறார். அவர் திரிகால ஞானி இல்லையா, அவனுடைய பூர்வ ஜென்மத்தை அறிந்தவர். அதை பத்தி சொல்றார். அப்பா, நீ முன்னாடி நகரத்துல ஸ்தம்பன்ற பிராமணனா ஸ்ரீவத்ச கோத்திரத்துல பிறந்த உனக்கு பிரியமான ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் ஒரு வேஷ்ய ஸ்திரீ. அவள் மேல உள்ள மோகத்துல நீ என்ன பண்ண, உன்னுடைய நித்தியானுஷ்டானங்கள்ல எல்லாத்தையும் விட்டாச்சு, மகா துஷ்டனா இருந்த. உனக்கு காந்திமதின்ற அழகான மனைவி இருந்தாள், பரம பதிவிரத்தை. நீ இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்து அவ ரொம்ப மனசு வருத்தப்பட்டா. ஆனாலும் உனக்கு சேவை செய்யறத அவ நிறுத்தவே இல்லை. நீ இதோட நிறுத்தினியா என்ன, அந்த பரஸ்திரிய உன்னோட வீட்டுக்கும் அழிச்சுன்னு வந்த. உன்னுடைய மனைவியானவள் என்ன பண்ணா, உன்னையும் திருப்திப்படுத்தினா, அதோட நிறுத்தாம வந்தவளையும் சேர்த்து திருப்திப்படுத்தி அவளுக்கும் சேவை செஞ்சா. 2 பேருடைய கால்களையும் கழுவி உங்களுடைய 2 பேரோட வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்தா. அந்த வந்த வேஷ்ய பெண் என்ன சொன்னா, அம்மா இது என்னோட தர்மம், நான் என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு, நான் ஏதோ வந்துட்டேன், நான் என்ன பண்றது, வேற வழி இல்லை எனக்கு. ஆனா நீங்களோ பதிவிரத்தை, நீங்க எனக்கெல்லாம் பணிவிட செய்ய வேண்டாமா, எனக்கு பாபம் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி தடுக்கிறா. ஆனா இவளோ கணவனை கண்கண்ட தெய்வம்னு பரம பதிவிரத்தை இல்லையா, அதனால அவனுக்கு என்ன சுஷ்மிசைகள்லாம் செய்யறாளோ அதே மாதிரி இவளுக்கு தொடர்ந்து சேவை செய்யறா. அவன் என்ன பண்றான், அதற்கப்புறம் சாப்பிடக்கூடாத உணவுகள், சேர்க்க கூடாத உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு அவன் உடம்பெல்லாம் கெட்டு போயிடுது. அவனுக்கு வாந்தி பேதி எல்லாம் உண்டாகி உடம்பெல்லாம் தாழாத சொறி சிறங்கு கொடுமையான நோய் உண்டாருது, ரோகத்துக்கு ஆட்படுறான். மரத்துல பழம் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. அது போல அவன்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் அவ வேஷ்ய ஸ்திரீ ஆனவள் அவனோட இருந்தா. பிற்பாடு அந்த ஸ்திரீ ஆனவள் எங்க பணம் கொடுக்குறாளோ அங்க அவ பறந்து போயாச்சு. அப்பதான் அவனுக்கு தன்னுடைய மனைவி காந்தமதியோட பெருமை அவனுக்கு தெரிஞ்சது. அவ மேல அன்பு வந்தது. இப்படி செய்யக்கூடாத அபாண்டத்தை பண்ணிட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படுறான். இன்னும் என்னவெல்லாம் ரோகம் வரணுமோ, நான் இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோன்னு தெரியலையேன்னு சொல்லி கதறான். நோயினால பாதிக்கப்படுறான், வலி தாங்க முடியல, மனசு கலங்கறது. பரிதாபமான தொனியில அவன் தன்னுடைய மனைவியிட்ட கெஞ்சி அழறான், சொல்லி அழறான். பா பெண்ணே, நான் ஒரு வேசிய ஸ்திரீயோட இப்படி அவளோட இருந்துட்டேன், நான் எனக்கு எந்த யோகியதையும் இல்ல, இருந்தாலும் என்னை காப்பாற்று, கைவிட்டுறாத, நீ ரொம்ப புனிதமானவள், நான் இதுவரைக்கும் உனக்கு எந்த விதத்திலையும் உபயோகமாவே இருந்ததே இல்லம்மா. தன்னை வணங்கக்கூடிய மனைவியை மதிக்காத நான் ஒரு இழிவான பாவி. இது போன்ற பாபம் செய்தவன் 15 பிறவிகள்ல அயோக்கியனாக பிறப்பான். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி பெண், இப்படி ராப்பகல் பாராம சேவை பண்ற, ரொம்ப மரியாதைக்குரியவளா இருக்க. உன்னை போன்றவர்களால நான் கண்டிக்கப்படக்கூடியவன், தண்டிக்கப்படக்கூடியவன். உன்னை போன்ற கற்புடைய பெண்ணை நான் அவமரியாதை செய்ததுனால நான் திரும்பவும் ஒரு பாவ வயிற்றுலதான் போய் பிறப்பேன். உனக்கு செஞ்ச துரோகத்தினால நானே எரிஞ்சுட்டு இருக்கேம்மா, எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவன் கதறி அழறான். ஆனா அவனுடைய மனைவியானவள் பரம பதிவிரத்தை இல்லையா, அவ கை கூப்பி அவன்கிட்ட கெஞ்சரா, தயவு செய்து நீங்க வருத்தப்படாதீங்கோ, எனக்கு எந்த கோபமோ வருத்தமோ இல்லை உங்க பேர்ல, உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும். ஒருவர் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் தான் அவர்களுக்கு துன்பமாக மாறி வரும். ஒரு கற்புடைய பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி,
யார் அதை வந்ததை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள். நான் ஒரு பாவம் செய்த பெண்ணாக தான் முற்பிறவியில இருந்திருக்கேன். அதனாலதான் அந்த பாவத்தோட பலனை தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். அதனால எனக்கு இந்த வருத்தமோ கஷ்டமோ எதுவுமே இல்ல, நீங்க வருத்தப்பட வேண்டாம் இப்படி சொல்லி சமாதானப்படுத்துறா. அப்படி சொல்லி தன்னுடைய கணவனுக்கு எல்லா உதவிகளையும் செய்யறா. தன்னுடைய அப்பா அப்புறம் சொந்தக்காரர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு பணம் வாங்கின்னு வந்து தன்னுடைய கணவனை அந்த பார்க்கடல்ல வசிக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு சமமா நினைச்சு பாவிச்சு சேவை செய்யறாளாம். அவன் ரொம்ப பெட் ரிட்டர்ன் படுத்த படுக்கையாயிட்டான். அவனுக்கு செய்ய வேண்டிய சுஷ்மிசைகள்லாம் கொஞ்சமா அருவருப்பு பார்க்காம ராப்பகளா செய்யறா. அவனா செஞ்ச பாவத்துக்கு புழுத்து நெளியறதாமா அவன் மேல. அதுதான் அவனுக்கு கிடைச்ச பரிசு. இப்போ இதெல்லாம் பார்த்து அவளுக்கு மனசு ரொம்ப தாங்கல. வருத்தத்தோட கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா, பகவானே ஏன் இப்படிப்பா பண்ற, சோதிக்கிறியே, என்னுடைய கணவனை இந்த தேவர்கள் பித்ருக்கள்லாம் ரட்சிக்கட்டும், காவந்து பண்ணணும், நோயெல்லாம் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகணும், இந்த வியாதிக்கு உண்டான அவருடைய கல்மஷம் நீங்கணும். ஹே சண்டிகா, நான் உனக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன். விநாயகா, நான் உனக்கு பழக்கட்ட பண்ணி நைவேத்தியம் பண்றேன்ப்பா. இவரோட ரோகங்கள்லாம் நீக்கி அவர் 100 வருஷம் ஜீவிக்கட்டும். உனக்கு நான் சனிக்கிழமை விரதம் இருக்கேன், இப்படி ஒரு கடவுளா வேண்டா. நான் அந்த விரதம் இருக்கேன், இந்த விரதம் இருக்கேன்னு சொல்லி பல விதமா சொல்லி பகவானை வேண்டிக்கிறா. இப்படியே கொஞ்ச நாள் கழியறது. அப்போ ஒரு நாள் தேவலர்ன்ற முனிவர் அந்த வைசாக்க மாத வெயில்ல ரொம்ப வாடி வதங்கி அந்த ஒரு சாயங்கால நேரத்துல அவளுடைய வீட்டுக்கு வரார். அப்போலாம் கிராமத்துக்கு கிராமம் இது போல ராத்திரி வந்தவர்கள்ல தங்கிட்டும் அடுத்த நாள் தான் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்வா. இது போன்றவர்கள்லாம் வந்தவர் வைத்தியர்னு இவ நினைச்சுட்டா. ஏன்னா இவருடைய உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட சொல்லியிருந்தா அவருக்காக காத்துட்டு இருக்கா. இவரும் எதேச்சியா வந்தவர் வைத்தியர்னு நினைச்சுட்டு அது போலயே இவனோட அனுமதியோட தன்வந்திரி ஸ்வரூபம்னு அவருக்கு பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தை தான் புரோஷனம் பண்ணிட்டு தன்னுடைய கணவனுக்கும் புரோஷனம் பண்றா. அந்த காந்திமதி அவருக்கு ஏலக்காய் வெல்லம்லாம் சேர்த்து உஷ்ண சாந்தி தாக சாந்திக்காக பானகத்தை கொடுக்குறா. சாயங்காலம் பானகம், மதியம் நீர்மோர் கொடுக்கறது வைசாக்க தர்மம்னு சொல்லப்படுறது இல்லையா, அது நாம பதிவுகள்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. அவனும் எதுவுமே சொல்லல, சரின்னு ஒத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். வந்தவரும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். அவருக்கு பரம சந்தோஷம். ரொம்ப மனசாந்தியோட அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு ராத்திரி அங்கேயே தங்குறார். அடுத்த நாள் காலம்பரை அங்கேருந்து புறப்பட்டு போயிடுறார். வந்தவரோ வைத்தியர் இல்ல, அது தெரிஞ்சாச்சு. இவாளுக்குள்ள பயம் கவலை உண்டாருது, எப்படி நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். அதை பார்த்து அவளுக்கும் வருத்தம். கொஞ்ச நாள்ல அவனுக்கு குளிர் ஜுரம் ஜன்னி கண்டு போய் பல்லெல்லாம் கடிச்சு நாக்கெல்லாம் உடம்பெல்லாம் உதறது. இப்படி நாக்க கடிச்சுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவன் என்ன பண்றா, தன்னுடைய விரலை நாக்குக்கு நடுவுல இப்படி கொடுக்குறா. அவனுக்கு அவன் என்ன பண்றான், அவளோட விரல்னு தெரியாம அதை கடிச்சிடுறான். அவனுக்கு சுய பிரஜையே இல்லாம போயிடுறது. இப்படியே இருக்கிற போது என்ன ஆயிடுறது, அவனுடைய உயிர் பிரிஞ்சிடுறது. உயிர் பிரிஞ்சப்போ அவன் தன்னோட மனைவியை நினைச்சுட்டா பரவாயில்ல, பகவானை நினைச்சுட்டா பரவாயில்ல, இப்ப வந்தவருக்கு சத் விஷயங்கள்லாம் செஞ்சாலே அதெல்லாம் நினைச்சுட்டு உயிர் விட்டுருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணா, அந்த பரஸ்ரீ வேஷ்ய ஸ்ரீயை நினைச்சுட்டு உயிர் விட்டானா. அவன் இறந்ததை அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிறா. அவள்கிட்ட அடுத்து அவனுக்கு காரியம் செய்யறதுக்கு பணம் இல்ல. அவர் தான் கையில போட்டிருந்து வளையல வித்து சிதைக்கு மூட்டணும் இல்லையா, விறகு வச்சு, அதுக்கு கூட இந்த வளையல வச்சுதான் அவளுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது போல வாங்கி சிதைக்கு ஏற்பாடு செய்து அந்த பதிவிரதையானவள் தன்னுடைய கணவனோடய சேர்ந்து சிதையில் எரியும் நெருப்புல தானும் அவனை ஆலிங்கனம் செய்துண்டு எரிஞ்சு போயிடுறா. அவனை முராரியாகவே நினைச்சுண்டு அக்னி வச்சுண்டான்னு சொல்லப்படுறது. பதிவிரதைன்றதுனால அவளுக்கு விஷ்ணு லோகம் கிடைச்சது. இவனுக்கு என்ன கிடைச்சது, அவர் சொல்றார், நீ வைசாக்க மாதத்துல வெயிலுக்கு பானகம் கொடுத்திருக்க, நீ கொடுக்கல, நீ அனுமதிச்சு உன் பாரியாளான மனைவி கொடுத்திருக்கா. ஒரு பிராமணருக்கு பாத பூஜை செஞ்சு அதை புரோக்ஷனம் பண்ணிருக்க. அதனால உனக்கு உன் மனைவிய போல அந்த விஷ்ணு லோகம் தான் கிடைச்சிருக்கணும். இருந்தாலும் நீ என்ன பண்ண, கடைசியில இந்த வேட ஜென்மம் வந்ததுக்கு காரணம் கடைசியில நீ வந்த வேஷ்ய ஸ்திரீய நினைச்சுட்ட இல்லையா, ஜடபரதர் மான நினைச்சுட்டு அந்திம நேரத்துல என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்பதான் பிறவி கிடைக்கும்னு சொல்வார் இல்லையா. ஜடபரதர் மான நினைச்சுட்டார், மானாவே ஜென்மம் எடுத்தார்னு பார்த்திருக்கோம். நீ என்ன பண்ண, அந்த வேஷ்ய ஸ்திரீய நினைச்சுட்ட. உன் புண்ணியம் எல்லாம் தனியா இருக்கு ஒரு பக்கம், ஆனாலும் இந்த காரியத்தினால நீ இந்த வேட ஜென்மம் எடுத்திருக்க. அப்புறம் பானகம் தானம் பண்ணதுனால இந்த வேட ஜென்மத்திலையும் உனக்கு இந்த புத்தி மாற்றம் மனமாற்றம் ஏற்பட்டு இந்த சாது சத் சங்கம் உனக்கு கிடைச்சிருக்கு. நீயும் நானும் சந்திச்சுக்க காரணம், இந்த சாது சத் சங்கம் கிடைக்கிறதுக்கு காரணம் நீ அந்த சாதுவை பாத பூஜை பண்ணது, பானக தானம் பண்ணதுனால தானப்பா. நீ பண்ண புண்ணியமும் பண்ண பாவம் எல்லாம் என்னுடைய திவ்ய கண்ணால நான் பார்த்தேன். செய்த புண்ணியத்தினாலதான் நீ இந்த தர்மத்தை கேட்கிற பாக்கியமே உனக்கு வந்தது. உனக்கு சித்த சுத்தி வந்தாச்சு. நீ இனிமே எது கேட்டாலும் நான் உனக்கு சொல்றேன், அதுக்கு நீ இப்போ தகுதியானவன்பா அப்படின்னு சொல்லி அந்த வேடனுக்கு அந்த சங்க பிராமணர் அவனுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்றார். இதுல இருந்து நாம பானக தான மகிமை
மகிமை, பாத பூஜை மகிமையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியறது. அதனால அவரவர் சக்திக்கேற்ப உடன் பலன் தரக்கூடியதுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த வைசாக்க தான தர்மங்களை அவரவர் வேண்டுதல் வைத்து செய்து பலன் பெறுவோம். இந்த கதா ஸ்ரவணமே மகத்தான பலன் தரக்கூடியது. இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மகீம் மகீஷாக கோப்ராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.